வணக்கம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதை எதிர்த்து கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், கேரள அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளுக்கு கிடைத்த இமாலய வெற்றியாக கருதப்படுகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு கேரள சட்டமன்றத்தில் அம்மாநில அரசு கொண்டு வந்த அணை பாதுகாப்பு அவசர சட்டத்திற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேரள அரசு கொண்டு வந்த அவசர சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதன் பலனாகவே கேரள அரசின் அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இது முதலமைச்சர் ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த இமாலய வெற்றியாக கருதப்படுகிறது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கிடைத்துள்ள இந்த வரலாற்று சாதனை வெற்றிக்கு முதலமைச்சர் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் மற்றும் முயற்சிகள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக நமது செய்தி அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் மற்றும் நமது செய்தியாளர் ஜேசுதாஸ் மற்றும் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் முருகனும் சிறப்பு செய்தி தொகுப்பில் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலமைச்சரின் தொடர் முயற்சிகளை தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கொண்டாட்ட காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இந்த கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் காரணம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான். வேல்முருகன் சார், நீங்க சொல்லுங்க, முல்லை பெரியாறு அணை விவகாரத்துல மிகப்பெரிய வெற்றி வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அதை பற்றி, அந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுவரையில் தமிழ்நாட்டிற்கான நீர் உரிமைகளையும் ஆற்று நீர் உரிமைகளையும் பாதுகாப்பதிலிருந்து, தமிழக தொழிலாளர் வர்க்கத்தின் பாதுகாப்பு உரிமையை நிலைநாட்டுவதிலிருந்து தொடர்ந்து 3 தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க வரலாறுகளில் பதிவு பெறுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக தொடர் ஒரு மாபெரும் சட்ட போராட்டத்தை கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் முதலாவதான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பான காவேரி ஆற்றின் உரிமையை மத்திய அரசு இதழில் இடம்பெறச் செய்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு காவேரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவழைத்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த ஊக்கத்திற்கு, அவருடைய செயல்திறனுக்கு இன்னும் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் விவசாய மக்கள் நன்றி செலுத்தினார்கள். அதேபோல் தற்போது நம்முடைய தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான விவசாய மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மாநில மக்களுக்கு, தன்னை வாக்களித்து தேர்வு செய்து இந்த நாட்டுடைய அரியணையில் அமர வைத்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு தொடர் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். 2006இல் இன்றைக்கு கிடைக்க வேண்டிய அந்த தீர்ப்பு மாண்புமிகு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அவர்களால் இதனுடைய சட்ட போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய நீர் ஆதார உரிமையை பெற்றுத்தர தவறியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இந்த 136 அடியிலிருந்து 142 அடியாக நம்முடைய முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்கிற இந்த உத்தரவு என்பது அந்த முல்லை பெரியாரை நம்பி வாழ்கின்ற லட்சக்கணக்கான விவசாய மக்களுடைய விளைநிலங்கள், சுமார் 3 லட்சம் ஏக்கர் விவசாய விளைநிலங்கள், இன்றைக்கு அவர்கள் எல்லா விதமான பயிர்களையும் எல்லா விதமான பனைப்பயிர்களையும் உற்பத்தி செய்வதற்கும் கிட்டத்தட்ட 75 லட்சம் மக்களுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழரின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடுகிற கட்சி, இதற்காக பல்வேறு அமைப்புகள் ஒன்று திரண்டி போராடி அனைவர்களும் இன்றைக்கு நான் செய்தி தீர்ப்பு வெளியாகிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கையிலிருந்து விவசாயிகள், ஏதும் கள்ளம் இல்லாத அந்த விவசாய மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதயபூர்வமான இதயத்திலிருந்து உள்ளார்ந்த வார்த்தைகளோடு நன்றி செலுத்துகிற அந்த நிகழ்வை பார்க்கின்ற போது உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். ஒரு நெகிழ்வான தருணமாக இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நாம பேசலாம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஜேசுதாஸ் முதலமைச்சரின் தொடர் முயற்சியால கிடைத்த வெற்றி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத சொல்ல போறாரு. அதை இப்போது கேட்கலாம். சொல்லுங்க ஜேசுதாஸ். வணக்கம் ஐஸ்வர்யா. நான் இப்போ சென்னை தலைமை கழகம், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள், பொதுமக்கள்லாம் என்னை சுத்தி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே, காலை முதல், அதாவது தீர்ப்பு வந்த உடனேயே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து வெடி போட்டு தொண்டர்கள், பொதுமக்கள், விவசாய மக்கள் என அனைவருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏழ்மை அகல வேண்டும், அறியாமை ஒழிய வேண்டும், அன்பு பெருக வேண்டும், அறம் தலைக்க வேண்டும், அச்சம் அகல வேண்டும், வேற்றுமை அகல வேண்டும், ஒற்றுமை நிலவ வேண்டும், பதுக்கல் நீங்க வேண்டும், பாட்டாளி உயர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், தொழிலும் பெருக வேண்டும் என பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சருடைய தொடர் முயற்சியால் இன்றைக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப ஐஸ்வர்யா, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் வந்திருக்காங்க. முதல்ல நம்ம சேக்கு தமிழரசிடம் நம்முடைய கேள்விகளை இப்பொழுது பதிவு செய்வோம். இப்பொழுது நம்முடைய அருகில் இருக்கிற இசைக்குமுத்து, மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய நம்முடைய இசைக்குமுத்து பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவருடைய கருத்தை இப்பொழுது நம்ம கேட்கலாம். சார், இன்னைக்கு விவசாய பொதுமக்கள் பெருமை அடையக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களை முதலமைச்சர் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதில் பெருமைக்குரிய தமிழக முதல்வரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இந்திய சரித்திரத்திலேயே முதன்மையான தீர்ப்பினை முதலாக வாங்கி தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். முல்லை பெரியாறு அணை என்பது தமிழக மக்களின் இயற்கை வளம். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் உயிர்நாடி பிரச்சனையான இந்த பிரச்சனையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி தமிழகத்தின் உரிமையை, தமிழக மக்களின் உரிமையை பெற்றுத் தருவேன் என்று நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு உயர்ந்த தீர்ப்பினை வாங்கி தந்திருக்கின்றார். அதற்கு தமிழக மக்கள் எப்பொழுதுமே நன்றியோடு இருப்பார்கள். மத்தியிலே உள்ள காங்கிரஸ் அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தாலும் அதற்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அத்துடன் ஒத்து ஊதினாலும் கேரள காங்கிரஸ் அரசோ கேரள கம்யூனிஸ்ட் அரசுகளோ இந்த பிரச்சனையில் தமிழக மக்களுக்கு எதிரான நிலையை எடுத்தார்கள். 4 முனை போராட்டங்களிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறமையால் தமிழக மக்களுக்கு நல்ல தீர்ப்பினை வாங்கி தந்திருக்கின்றார்கள். இன்றைய வெற்றி முதல் வெற்றி. எதிர்வரும் அனைத்து நிலைகளிலும் அம்மா அவர்களே வெற்றி பெறுவார்கள். வெற்றி 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 என்ற சொல்லே இனி தமிழக மக்களின் தாரக மந்திரம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தாரக மந்திரம். தொடர்ந்து பேசுவோம் ஜேசுதாஸ். இப்போது நம்முடைய செய்தியாளர் மதுரையில இருக்க முருகன் கிட்ட இப்ப பேசலாம். முருகன், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற விவசாயிகள் மத்தியில இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு உண்டான தீர்ப்பு எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? ஐஸ்வர்யா, உண்மையிலே இது தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க விவசாயத்தையே நம்பி இருக்கிற மாவட்டம். இங்கு விவசாயம் இல்லைன்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகக்கூடிய சூழல் இருந்த நிலையில் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க எடுத்த இந்த தீவிரமான சட்ட போராட்ட முயற்சியின் காரணமாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்த மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த மக்களுடைய இதில் உள்ளத்தில் அவங்க அம்மா இவ்வளவு பெரிய விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இவ்வளவு போராடி இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அந்த மகிழ்ச்சியுடைய தாக்கமாக தான் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததிலிருந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா,
முருகன், தொடர்ந்து உங்களோட உள்ளூர் மக்கள் இருக்காங்க, அவங்களோட கருத்து என்ன? நிச்சயமா ஐஸ்வர்யா, இங்க வந்து விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறாங்க, மற்ற விவசாயிகள் சிலர் வந்திருக்கிறாங்க, உள்ளூர் மக்கள் இருக்கிறாங்க. இதுல தமிழக விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அழகு சேர்வை நம்ம இருக்கிறாங்க. அவங்க தமிழக முதலமைச்சர் எடுத்த இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத இப்போ பார்ப்போம். ஐயா, தமிழக முதல்வர் இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு போராடி பெற்றது விவசாயி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது? பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தை உள்ளடக்கிய விவசாயிகள் நலன் கருதி மதிப்பிற்குரிய பென்னிக்குயிக் அவர்கள் முல்லை பெரியார் அணையை அவர்களுடைய சொந்த செலவிலிருந்து கட்டித்தந்தார்கள். அதன்பின் 152 அடியாக இருந்த முல்லை பெரியார் அணையில் கேரள அரசானது 142 அடி தேக்கக்கூடாது என்றும் 152 அடி தேக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பில் 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கேரள அரசானது இந்த தமிழக விவசாயிகளுடைய நலனை எதிர்பாராமல் 132 அடிக்கு மேல் நீர் தேக்கக்கூடாது என்ற ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியார்கள். அதன் காரணமாக தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பதவி ஏற்ற பிற்பாடு, அதாவது 2011 பதவி ஏற்றதுக்கு பின்னால் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி, அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் நலன் கருதியும் பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய குடிதண்ணீரை தரக்கூடிய முல்லை பெரியார் அணையின் 142 அடியை உயர்த்துவதற்கு அயராது பாடுபட்டு சுப்ரீம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினை ஏற்று இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தமிழகத்திலே உள்ள மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய விவசாயிகளின் நலன் கருதியும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா அவர்கள் தொடர்ந்த வழக்கினை நல்ல ஒரு தீர்ப்பானாக வழங்கியிருக்கிறார்கள். அதில் 142 அடி நீரை தேக்கலாம் என்றும் இந்த அணையை பராமரிப்பதற்கு 3 நபர்களோட குழுவை அமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகையால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பினை வாங்கி கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசலாம் முருகன். நிச்சயமா கண்கூட பார்க்க முடியுது விவசாயிகள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கங்கிறத. வேல்முருகன், நீங்க சொல்லுங்க. பல மாவட்டங்கள், 5 மாவட்டங்களோட விவசாயிகள் வந்து இருக்காங்க. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம்னு. அவங்க எல்லாருக்குமே இது எந்த வகையான பலனை அளிக்கும்? இதுல வந்து 136 அடியிலிருந்து 142 அடியாக அணை உயர்த்தியதன் மூலம் கிட்டத்தட்ட ஏற்கனவே என்னுடைய கொள்ளளவு வெறும் 6 TMC தான். ஆனா இப்போது கிட்டத்தட்ட 7.5 TMC, 1.5 TMC கூடுதலாக நீரை தேக்கி வைத்து அதன் மூலமாக கிட்டத்தட்ட 50,000 70,000 ஏக்கர் கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய இந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்து மக்களுடைய விவசாயிகள் இன்றைக்கு செய்வதற்கும் குடிநீர் ஆதாரம், நான் சொன்ன மாதிரி இந்த 5 மாவட்டத்து மக்களுடைய இன்றைக்கு கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழக மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இன்றைக்கு கூடுதலாக கிடைப்பதற்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இமலாய வெற்றி என்று நீங்கள் தொகுப்பறையில் குறிப்பிட்டது போல அதில் எங்கே அந்த இமலாய வெற்றி என்ன என்பது என்ன, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் தமிழக அரசுக்கு எதிராக, தமிழக மக்களுக்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக கூட அந்த சட்டமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது. அதாவது கேரள அரசின் அணை பாதுகாப்பு சட்டம் 2006 என்று சொல்லி அந்த சட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய போர்க்குணத்தால், தன்னுடைய அறிவார்ந்த சிந்தனையால் மூத்த மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு தமிழ்நாட்டின் சார்பாக ஆஜராக சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அந்த கேரள அரசு இயற்றிய அந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமே செல்லாது, இது அரசியல் சாசனத்திற்கு முரணான சட்டம், இந்த சட்டத்தை இந்த 5 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் அமர்வு, தலைமை நீதிபதிகள் தலைமையிலான இந்த அமர்வு ரத்து செய்கிறது என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றுத் தந்திருப்பதுதான்
தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்தை உரிமையை பாதுகாப்பதும் தமிழர்களை வாழ்விப்பதற்குமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. ஏன் என்று சொன்னால் நாளைக்கு அரசியல் காரணங்களுக்காக ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இங்கே சட்டமன்றத்தில் வேற இது மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு அல்லது தீர்ப்பு ஒரு சட்டத்தை ஏற்றி இது தடுப்பதற்கான முயற்சிகள் ஏற்படலாம். ஆனால் அதை உடை தெரிஞ்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு இன்றைக்கு அவருடைய சட்டம் இன்றைக்கு தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. ஆக இதிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 TMC தண்ணீர் கூடுதலாகவும் லட்சக்கணக்கான ஏக்கர் கூடுதலாக நம்முடைய விவசாய விளைநிலங்கள் வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு உயர்த்துவதற்கும் லட்சக்கணக்கான மக்களுடைய குடிநீர் இன்றைக்கு பாருங்க இந்த தீர்ப்பும் வருது. இன்றைக்கு முல்லை பெரியாறுல நூற்றுக்கணக்கான கனஅடி நீரும் வந்து இன்றைக்கு வான் பொய்யும் இன்றைக்கு நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு ஆதரவாக இன்றைக்கு இயற்கை கூட இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஆதரவாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒரு பக்கம், மறுபுறம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைய கோடை காலத்தில் தொடர்ந்து இந்த 3-4 நாட்களாக பரவலாக மழை பெய்து நிலத்தடி நீர் உயர்வதும் கிணறுகளிலே நீர் உயர்வதும் ஏரிகள் குளங்கள் நிரம்பி வருவதும் தாமிரபரணி ஆறு இன்றைக்கு மிக பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கு எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிடக்கூடிய அளவிலும் நம்முடைய குற்றாலம் இன்றைக்கு பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இயற்கையும் நமக்கு கை கொடுத்திருக்கிறார்கள். ஆக எத்தனை சூழ்ச்சிவாதிகள் எத்தனை சந்தர்ப்பவாதிகள் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி இருந்தார்கள். ஆனால் இந்த இப்படி ஒரு தீர்ப்பை பெறுவதற்கோ காவேரியில் இடைக்கால அந்த உத்தரவை வருவதற்கோ NLC பங்குகள் 5% தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சித்த போது அதை தடுப்பதற்கோ ஆனால் இவர்கள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய விவசாயிகள் சொன்னார்கள் இது ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றி என்று சொல்ல நான் சொல்கிறேன். ஏற்கனவே காவேரியிலும் 2வது முல்லை பெரியாறிலும் NLC-லும் 3 மகத்தான வெற்றிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 4வது வெற்றியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் எண்ணிக்கை வருகின்ற 16ஆம் தேதி நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றியும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தரும் என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த தருணத்தில் கோடிக்கணக்கான தமிழர்களின் சார்பாக விவசாயிகளின் சார்பாக ஒரு விவசாய குடும்பத்தின் பிள்ளையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு வேல்முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு செய்தி தொகுப்பு தொடரும். வணக்கம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்துல 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் அணையின் நீர்மட்டத்தை அப்படின்னு அதிரடி தீர்ப்பு வந்திருக்கு. அதோட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமது செய்தி அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் மற்றும் நமது செய்தியாளர் ஜேசுதாஸ் மற்றும் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் முருகனும் சிறப்பு செய்தி தொகுப்பில் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஜேசுதாஸ், காவிரி பிரச்சனையில ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டி தந்திருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர். அதே மாதிரி இப்பொழுது முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு இமாலய வெற்றி கிடைச்சிருக்கு. இத பத்தி அங்க இருக்கிற விவசாயிகளும் விவசாயி பிரதிநிதிகளும் என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யா, ஏற்கனவே வேல்முருகன் சார் சொன்ன மாதிரி சுள்ளுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த தமிழகம் முழுவதும் இப்ப பரவலா மழை பெஞ்சு பூமி குளிர்ந்திருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, முதலமைச்சருடைய தொடர் வெற்றிக்கு கிடைத்த இந்த தீர்ப்பு விவசாய மக்களின் மனங்களையும் குளிர வைத்திருக்கிறது தான் உண்மை. இப்ப நம்முடைய விவசாய அணி செயலாளர் தங்கமுத்து நம்மோட இருக்கிறாரு. அவற்றை நம்முடைய கருத்து கேட்போம். சார், தொடர்ந்து காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், முதலமைச்சருடைய இந்த தீவிர செயல்பாடுகள் வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு 136 அடி முல்லை பெரியாறு அணைக்கு நீர்மட்டத்திலிருந்து 142 அடியா நீரை நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திலிருந்து இதயதேவ அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்ததற்காக தமிழக மக்களின் சார்பில், தமிழக விவசாயிகளின் சார்பில், குறிப்பாக முல்லை பெரியாறு மாவட்ட விவசாயிகளின் சார்பில் இதயமார்ந்த நன்றியை, கோடான கோடி நன்றியை அம்மா இதயதேவ அம்மாவுடைய தாமரை திருவடிகள் சமர்ப்பிக்கின்றோம். இது எங்களுடைய தலையாய நன்றி. என்றைக்கும் நன்றி உள்ளவராக இருப்போம். விவசாயிகள் பிரச்சனை என்பது, நதிநீர் பிரச்சனை என்பது பன்முகம் கொண்ட பிரச்சனை. பன்முக சிந்தனையாளருக்கு மட்டும்தான் அதை தீர்வு காண முடியும். அதில் இதயதேவ அம்மா அவர்களுக்கு பன்முக சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு கண்டார். தன்னந்தனியாக போராடி தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் பெற்று மத்திய அரசிலே வெளியிட வைத்த பெருமைக்குரிய முதல் மைல்கல்லை சாதித்து காட்டியவர் அம்மா. அது முதல் வரலாற்று சாதனை. இது முல்லை பெரியாறு அணையில் 142 தேக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இதயதேவ அம்மா அவர்களே வழக்கு தொடுத்து தொடர்ந்து தன்னந்தனியாக போராடி 2006ஆம் ஆண்டு முதல் தீர்ப்பை பெற்றார். அந்த தீர்ப்பை தடை செய்ய
கேரள அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து தடை செய்ய முயற்சித்தது. நன்றி. உங்களுடைய முதலமைச்சருக்கான நன்றிகளை தொடர்ந்து செலுத்தி வர்றாங்க ஐஸ்வர்யா. இப்பொழுது உழைப்பாளர் கட்சியுடைய வேட்டுவளம் மணிகண்டன் இப்பொழுது நம்மோட இருக்கிறார். அவருடைய நம்முடைய கருத்தை கேட்போம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தமிழக விவசாயிகளுடைய நலனை கருதி காவிரி பிரச்சனையை உட்பட அனைத்து விவசாயிகள் பிரச்சனைகளிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள்தான் கேரள அரசினுடைய அடாவடித்தனத்தையும் அக்கிரமத்தனத்தையும் ஒரு ஆணி வைத்து அடிக்கின்றபடி சம்மட்டி அடி அடித்து நீண்டதொரு சட்ட போராட்டத்தினை நடத்தி இன்று ஒரு மகத்தான தீர்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே உச்சநீதிமன்ற நீதிபதியே ஒரு கருத்தை ஆழமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். 2006 பெற்ற தீர்ப்புக்கு பிறகு கேரள அரசு அடாவடித்தனமாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட திருத்தத்தையும் ரத்து செய்து கேரள அரசினுடைய நீர்பிடிப்பு பகுதியிலே எந்த இடத்திலும் அணை கட்டக்கூடாது என்று சொல்லியதோடு மட்டுமல்ல, இந்த தீர்ப்பு என்பது ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டு எழுதவில்லை. இந்த நீதிபதிகள் நேரடியாக சென்று கண்டு இதை தீர்ப்பு எழுதியிருக்கின்றோம், இது விவசாயிகளின் நலனை கருதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சட்ட தீர்ப்பினை பெற்றுக் கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி, அனைத்து விவசாயிகளும் நன்றியை கூறிக்கொண்டிருக்கின்றோம். விரைவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு முல்லை பெரியாறு அணை இருக்கின்ற பகுதியிலே மாபெரும் நன்றி அறிவிப்பு விழா மாநாடும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி 136 அடி மட்டுமே கொண்டிருந்த அணையை தேக்குகின்ற அந்த நிலையில இருந்ததை மாற்றி 6 அடி அதிகமாக பெற்று அதற்காக போராடி வழக்கு மன்றம் வரையிலே சென்று பலமுறை அமைச்சரிடத்திலே அந்த நாட்டினுடைய நிலைகளை எடுத்துச் சொல்லியும் அது நடைபெறாத நிலையில் இப்போது தமிழகத்திலே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களும் தமிழகத்திலே இருக்கிற மக்கள் அத்துணை பேரும் மகிழ்ச்சியை கொள்ளத்தக்க அளவுக்கு ஒரு நல்ல உன்னதமான தீர்ப்பை வழங்கி எல்லோரும் இன்றைக்கு இன்பமுற்று அந்த செய்தியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோன்றியதிலே இருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலே இருந்து ஏழை எளிய மாணவர்களே இருந்து படிக்கிறவர்களே இருந்து இன்ன பிறரும் பல்வேறு அவருடைய கோரிக்கைகளை எண்ணங்களை ஈடேற்றி ஏழை எளிய மக்களுக்கு தேவையான படிக்கின்ற வசதியிலே இருக்கிற பள்ளியில் மாணவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து உலகமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற அத்துணை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்பதை விட உலகத்திலே இருக்கிற பெரிய நாடுகள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்கிற அந்த திட்டங்களை பார்த்து இன்றைக்கு பூரித்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற போது நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த வறட்சியிலே கூட ஒரு வார காலமாக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணியதை தமிழகம் பூராவும் நல்ல மழை பெய்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிற அந்த நேரத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு 142 அடி உயர்த்தி மக்களுக்காக தென் திசையிலே தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எடுத்த நடவடிக்கை வெற்றியை கண்டு ஏழை எளிய மக்கள் இதுவரையிலே அம்மாவை வாழ்த்தி பாராட்டி பல திட்டங்களை எல்லாம் போற்றி போடுகிற இந்த நேரத்தில் அதைவிட சிறப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அம்மாவே உலகத்தை இருக்கிற அத்துணை பேரும் புரட்சி தலைவி அம்மாவை பின்தொடர வேண்டும், அம்மா போக வேண்டிய இடங்களெல்லாம் சிறந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலைமையை உயர்த்தி காட்டுவார்கள் என்கிற உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிற போது விரைவிலே நன்றி யேசுதாஸ். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான தீர்ப்பை பற்றி சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதை எதிர்த்து கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கேரள அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து கேரள மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் முல்லை பெரியாறு அணையின் அருகிலேயே புதிய அணை கட்டவும் கேரள அரசு முயற்சி மேற்கொண்டது. முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர் சட்ட போராட்டங்கள் மூலமாக உறுதிபட நிலைநாட்டி வந்த போதிலும்
முந்தைய திமுக அரசு இப்பிரச்சனையில் தீவிரம் காட்டவில்லை. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் பயனாக முல்லை பெரியாறு அணையின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு AS ஆனந்த் தலைமையில் உயரதிகார குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவினர் அணையின் ஸ்திரத்தன்மை மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது அணையின் உறுதித்தன்மை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து இந்த ஆய்வின் இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சமர்ப்பித்தனர். முல்லை பெரியாறு அணை பலம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் உயரதிகார குழுவினர் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த கேரள அரசு திரு AS ஆனந்த் தலைமையிலான குழுவினரின் இறுதி அறிக்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த அறிக்கை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பாப்டே முல்லை பெரியாறு அணையின் ஸ்திரத்தன்மையை உயரதிகார குழு உறுதிப்படுத்தியிருப்பதால் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்ததும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இவ்வழக்கின் தீர்ப்பை நீதிபதி திரு DK ஜெயின் தலைமையிலான அரசியல் சாசன பெஞ்ச் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. தலைமை நீதிபதி திரு RM லோதா, நீதிபதிகள் திரு HL தத்து, திரு CK பிரசாத், திரு மதன் B லோக்கூர், திரு MY இக்பால் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தனது இறுதி தீர்ப்பை இன்று வழங்கியது. இந்த தீர்ப்பில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதை எதிர்த்து கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கேரள அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகளை சட்டம் மூலம் தடுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் எனவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை பற்றிய விவரங்களை பார்த்தோம். திரு வேல்முருகன், 2006 கேரள சட்டசபையில அணை பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதை முறியடிக்க நம்மளது முதலமைச்சர் பல போராட்டங்களை நடத்திட்டாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். அதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு என்று சொன்ன எல்லா முதலமைச்சர்களும் ஏதோ உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம், ஒரு வழக்கறிஞரை விட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணணும், அதோட அந்த மனு கிடப்புல கிடக்கும், பல ஆண்டுகளா நிலுவையில கிடக்கும், இழுத்தடிப்பு நடக்கும், இதான் நடக்கும். ஆனா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பும் ஒரு தனியான ஒரு போர்க்குணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் பாரத பிரதமர்களும் உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும் இன்றைக்கு கூர்ந்து உற்று நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வெற்றி கிடைக்கின்ற வரையில் துவண்டு விடாமல், தோல்விகளை கண்டு பயந்து விடாமல், அஞ்சி விடாமல் தொடர்ந்து போர்க்குணத்தோடு போராடுகின்ற அந்த போர்க்குணம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு காரணம். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அந்த குழு அவர்கள் சொன்னது போல இது அரசியல் சாசனத்திற்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, புறம்பானது, நீங்க சட்டம் இயற்றினால் அதை நான் ரத்து செய்வேன் என்று ரத்து செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செய்வதற்கான அதுக்கான பாயிண்ட் அவுட் பண்ணி அதை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து அதை சொல்றாங்க. இந்த ஜோன் 3 இந்த ஜோன் 3ல அவனுடைய தாக்கல் பண்ணும்போது அவன் சொல்றேன் இது நில அதிர்வு ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அணை இடிந்து தரமட்டம் ஆயிடும், கிராமங்கள் எல்லாம் மூழ்கிடும். அப்படிங்கும்போது மாண்பு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற பொதுப்பணித்துறையுடைய உயர் அதிகாரிகளை, நீரியல் ஆய்வாளர்கள், அறிஞர்களை எல்லாம் அழைத்து கருத்துக்களை கேட்டு இந்த கருத்துக்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய சார்பா வாதங்களை எடுத்து வைப்பதற்கு அவங்க சொல்றாங்க 6.5க்கு மேல ரிக்டார் ஏற்பட்டாதான் பாதிப்பு ஏற்படும். இந்த சென்னை, கோயம்புத்தூர், இங்க இருக்கிற முல்லைப்பெரியார் இந்த பகுதி இந்த ஜோன் 3ல வருது, கண்டிப்பாக இது எந்தவித ஒரு பாதிப்பு ஏற்படுத்த விடாது என்று நம்முடைய நீதிபதிகளுக்கும் இந்த குழு ஆய்வு அணையை பார்வையிட சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி திரு ஆனந்த் அவர்கள் தலைமையிலான குழுவுக்கும் நம்முடைய பொறியாளர்களை, நம்முடைய அலுவலர்கள் மூலமாக அறிக்கைகளை தாக்கல் செய்வது. அதாவது எதிலையும் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா அடிப்பாங்க, எங்க அடிச்சா எங்க யார் விழுவார் என்று கிராமத்தில் சொல்றாங்களே அதுபோல இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பை இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இனி எந்த ஒரு அரசாவது கேரள அரசு இதுபோன்று நமக்கு வேலை ஃபாரஸ்ட் பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகளில் இதுபோன்று அவர்கள் சட்டத்தை ஏற்றி நம்மளை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் கூட
அதற்கும் சேர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட பாதுகாப்பை சட்ட அங்கீகாரத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அரசியல் சாசன அமர்வின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இதுதான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இமலாய வெற்றியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீராதார உரிமையில் இன்றைக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இதில் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது, என்னை பொறுத்தவரையில் பல விஷயங்களை நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இப்ப காவேரியில எப்படி அந்த தீர்ப்பை போராடி இன்னைக்கு அரசியல் இடம்பெற செய்தாங்க, அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படி இது 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையோ, லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனையோ, அதே போல் இன்றைக்கு கெயில் நிறுவனம், மத்திய அரசினுடைய நிறுவனம் இன்றைக்கு வந்து கோயம்புத்தூர், நம்முடைய சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இது போன்ற ஒரு 5-6 திருப்பூர், ஈரோடு போன்ற 5-6 மக்களுடைய ஒரு 50-60 லட்சம் மக்களுடைய விவசாய நிலங்கள் வழியாக அந்த பைப் லைனை போச்சாங்க. அவங்க அது மாதிரி தான் மத்திய அரசு போய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பை பற்றி கவலைப்படல. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போராடி அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்று இன்றைக்கு அந்த கெயில் நிறுவன திட்டம் விவசாய நிலங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தடையை வாங்கி அதை நிறுத்தி வச்சாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஆணித்தரமான ஆதாரங்கள் அடிப்படையில் மத்திய அரசே, எந்த மத்திய அரசு அந்த திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக நாங்கள் கொண்டு செல்வோம் என்று சொன்னதோ அதே மத்திய அரசை இன்றைக்கு திரும்ப பெற செய்தது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கு பேரறிவாளன் சாந்தர் முருகே 3 பேர் உள்ளிட்ட 3 தூக்கி ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இயற்றிய சட்டமன்றத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் சதாசிவம் அவர்கள் தலைமையில் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு இன்றைக்கு அவர்கள் அமல் அறிவிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் அரசு, கருணாநிதி கூட்டரசு என்ன செஞ்சது? அது மறுசீராய்வு போனாங்க. அவர்கள் தூக்கு தண்டனை ரத்து செய்து செல்லாது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தது நீங்க கருத்தில் கொண்டிருக்கிறீங்க, அப்படி இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போகும்போது அந்த மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சரவையை கூட்டி சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒருமனதான தீர்மானத்தையும் மதிப்பில் அளித்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாங்கள் இந்த அமர்வு வழங்குகிறது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக நீங்க அதில் அப்படி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு மித்தேன் எரிவாயு திட்டம், இதே திமுக அரசு டிஆர் பாலுவும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்துதான் காங்கிரஸ் அரசோடு ஒப்பந்தம் போட்டு மித்தேன் எரிவாயு திட்டத்தை அமல்படுத்தினார்கள். ஆனால் அங்கே இருக்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டத்து மக்கள், விவசாய மக்கள், 5 மாவட்டத்து 3 மாவட்டத்துடைய விவசாய மக்கள் தன்னெழுச்சியாக போராடி வீதிக்கு வந்து அங்க டிஆர் பாலுவை சட்டை பிடிக்கின்ற போது ஐயோ நாங்க தெரியாம போட்டுட்டோம், மன்னிச்சிங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொன்ன போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அறிவிச்சாங்க, எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கின்ற போது முதலாக இந்த திட்டத்தை தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாக்கிற இந்த திட்டத்தை நான் ரத்து செய்வேன் என்று அறிவித்தாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாரத்தை பாதிக்கின்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் அதை ரத்து செய்வேன் என்று அறிவித்தாங்க. ஆக இவற்றை எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெறுமனே ஒரு வழக்கறிஞரை கொண்டு ஒரு பேருக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணிட்டு அதை விட்டு விடுவதில்லை. சட்ட போராட்டத்தின் மூலமாக நம் பக்கம் இருக்கிற நியாயங்களையும் நம் பக்கம் இருக்கிற நேர்மையான கருத்துக்களையும் வாதங்களையும் ஆணித்தரமாக எடுத்து வைத்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகளை கொண்ட சீனியர் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த சீனியர் கவுன்சிலை தமிழகத்தின் சார்பாக, தமிழக விவசாய மக்களின் சார்பாக, தமிழக அரசின் சார்பாக அங்க நியமனம் செய்து போராடி இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு நீதியரசர்கள் சொன்ன அந்த 3 பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய 3 கருத்துக்களும் கேரள அரசின் உச்சம் தலையில் ஓங்கி ஆணி அடித்தது போல் இன்றைக்கு நீதிமன்றம் வலிமையான தீர்ப்பை தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஆவணங்களையும் அதற்காக கருத்துக்களையும் அதற்கான புள்ளி விவரங்களையும் இரவு பகல் பாராமல் தனது அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து அங்க உச்சநீதிமன்றத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த வாதமும் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களும் தான் இன்றைக்கு ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த நான் சொன்ன இந்த 5 மாவட்டத்து மக்கள் நீங்க பாருங்க, தன்னிக்கு மக்கள் அங்க அலையறாங்க. இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சி, கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சி என்ன செஞ்சாங்க? ஏதோ பழைய கிளிப்பிங்லாம் எடுத்து போட்டு ரோட்ல உட்கார்ந்தாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, ஆவுன்னு ஏதோ போதகாரம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இவர்களுடைய இந்த பொய் புரட்டலுக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பது போல் இயற்கை அன்னையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பக்கம் இருக்கிறார். நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நீதி தேவதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் பக்கம் நிற்கிறார். எதிர்கால இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெற்றி வாகையும் தமிழக மக்களும் மாண்புமிகு முதலமைச்சரின் பக்கம் இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. நாம் தொடர்ந்து பேசுவோம். மதுரை செய்தியாளர் முருகன் நம்மோட இணைப்பில் இருக்கார். முருகன், அங்க இருக்கிற மதுரை, தேனி மாவட்ட விவசாயிகள் இந்த இமாலய தீர்ப்பு பற்றி என்ன கருத்து சொல்றாங்க? ஐஸ்வர்யா, இப்போ கம்பம் பள்ளத்தாக்கு அங்க வந்து விவசாயிகள் முழுக்க வந்து பெரியார் பாசனத்தை நம்பியிருக்கிறாங்க. அதே போல மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் பிரதான கால்வாய், கள்ளந்திரி கால்வாய், மேலூர் பிரதான கால்வாய், விராதனூர் கால்வாய், அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திபனூர் கால்வாய், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திபனூர்லேருந்து ராமநாதபுரம் மாவட்ட கால்வாய், இப்படி
மொத்தம் 2,60,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து இந்த முல்லை பெரியார் பாசனத்தை மட்டுமே நம்பி இருக்குது. இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை சீராகணும்ன்றதுக்காக தமிழக முதலமைச்சர் எடுத்து வச்ச இந்த முயற்சி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறது. அது இந்த பகுதி மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கிறது. இருந்தாலும் மதுரை போன்ற மாநகரங்களில் வந்து குடிநீர் தேவைக்கும் கூட முல்லை பெரியார் அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீர் வைகை அணைக்கு வந்து அங்கு தேக்கி வைக்கப்பட்டு வைகை அணையிலிருந்து தான் அந்த தண்ணீர் வந்து மதுரை போன்ற மாநகரங்களுக்கு வந்து குடிநீர் தேவையும் சமாளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ குடிநீர் தேவைக்கும் சிரமப்பட்டு இருந்த மதுரை மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த முல்லை பெரியாறு அணை 142 அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் மதுரை மக்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அது சம்பந்தமா மதுரையை சேர்ந்த ஒரு நபர் வந்து தனது நன்றியை தெரிவிக்க தயாராகிறார். சொல்லுங்க. இந்த உச்ச நீதிமன்ற நியாயமான தீர்ப்பானது விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் மதுரை மாநகர் மக்களின் குடிநீர் தீர்வை தீர்த்து வைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த மாபெரும் தீர்ப்புக்கு பாடுபட்ட புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மதுரை மக்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா இதுபோல் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஐஸ்வர்யா, இப்போ பொதுவாகவே மக்கள் வந்து அவங்க சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து மிக சிறப்பான தீர்ப்பாக இருக்குதுன்னு தான் எங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பொதுமக்களும் அம்மாவுக்கு வந்து தனது நன்றியை தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குன்றதுக்காக நம்மளுடைய இருக்கிறாரு. அவர் சொல்றதும் கொஞ்சம் கேட்டுக்குவோம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி 142 அடியாக உயர்த்தி தீர்ப்பு வழங்கிய இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வழங்கியதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கியதற்கு கிராம பொதுமக்களும் பெரியோர்களும் தார்மார்களும் இந்த தமிழக மக்கள் பொதுமக்கள் விவசாய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நன்றி முருகன். நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம். சிறப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துள்ளது. இது நமது முதலமைச்சருக்கு கிடைத்த இமாலய வெற்றி என்று சொல்லலாம். இதற்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாருமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய கருத்தை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சியின் வெடும் முயற்சியினால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்தது. இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். தமிழக விவசாயிகள் தமிழக அரசிற்கும் தன்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறார். உச்சநீதிமன்றம் முல்லை பெரியார் விஷயத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது இந்த 73 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு. முல்லை பெரியார் விஷயத்தில் தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு நீராதாரத்திலும் மற்ற பிரச்சனைகளிலும் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீவிரமான நடவடிக்கை எடுத்து அதனுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அதைப்போல பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ள சட்டப்படியான நடவடிக்கைகளை தீவிரமாகவும் செயல்திறனத்தோடும் எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவிரி தீர்ப்பில் கர்நாடகத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வெற்றி பெற்று தந்தாங்க. அடுத்தது முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க முதலமைச்சர். இதனால காவிரி டெல்டா விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் சார்பாக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கேரள அரசு தொடர்ந்த வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு ஆணிவேராக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை தமிழக விவசாயிகள் சங்கம் நன்றியுடன் பாராட்டுகின்றது. தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு மனு ஒன்று தொடுத்து அது இன்று தீர்ப்பு 142 அடியாக உயர்த்தலாம் என்று ஆணை பிறப்பித்துள்ளார்கள். இதற்கு விவசாயிகளுக்காக உறுதுணையாக நின்ற தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் விவசாயிகளுக்காக காவிரி பிரச்சனையிலும்
முல்லை பெரியாறு பிரச்சனைகளும் தொடர்ந்து பாடுபட்டு விவசாயிகளுக்காக வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாகை மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு இன்றைக்கு பொன்னேடுகளில் பொறிக்கத்தக்க அளவுக்கு ஒரு மிக நல்ல விதமான தீர்ப்பை இன்று வழங்கி இருக்கின்றார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் காலம் காலமாக தமிழக மக்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திண்டுக்கல் செய்தியாளர் பாலாஜி நம்மோட இணைப்புல இருக்காங்க. பாலாஜி, திண்டுக்கல்ல இருக்கிற எந்தெந்த பகுதிகள் முல்லை பெரியாறால பயன்பெறியது? வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படுற தண்ணீர் வைகை அணை வழியா வத்தலக்குண்டு பகுதியை அடையுது. இந்த வத்தலக்குண்டுல இருந்து அப்பகுதி மற்றும் சுற்றுப்புறம் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களும் அதனை அடுத்துள்ள நிலக்கோட்டை பேரூராட்சிக்கும் போகுது. குறிப்பா இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பகுதியில முக்கிய பிரதான விவசாயம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேயே மிக பிரதான விவசாயமாக பூக்கள் எங்க உற்பத்தி அதிக அளவுல இருக்கு. இதனுடைய விவசாயத்துக்கு இந்த முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படுற தண்ணீர் பயன்படுறது மட்டும் இல்லாம இங்க வத்தலக்குண்டு நிலக்கோட்டை பகுதியில உள்ள இந்த அணைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணைப்பட்டி அணைக்கு இங்க இந்த தண்ணீர் சேர்த்து வைக்கப்பட்டு ஆற்று பாசனம், அதாவது நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்காக, குறிப்பா குளம், கிணறு, ஆறு இவற்றில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்காகவும் அதோட மட்டும் இல்லாம பாசன விவசாயத்துக்காகவும் இது பெருமளவுல பயன்படுத்தப்படுது. இந்த சூழ்நிலையில இங்க வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை ஆகிய 2 பேரூராட்சிகளுக்கும் கீழ் உள்ள பல நூறு கிராமங்கள் நேரடியாகவே இந்த தண்ணீர் மூலமாக முழுமையாக பலன் பெறுகின்றன. இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்று தமிழக முதலமைச்சர் மூலமா அவர் சட்ட ரீதியாக போராடி பெற்றுள்ள இந்த தீர்ப்புக்கு உணர்ச்சி பூர்வமாக மகிழ்ச்சிகளை அவங்க உச்சகட்டமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே இன்று தமிழக முதலமைச்சர் தலை நிமிர்த்திட்டாங்க அப்படிங்கறத பெருமையா சொல்றாங்க. ஆண்டாண்டு காலமா இப்படி ஒரு தீர்ப்புக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விவசாயிகள் உணர்ச்சி பூர்வமா ஆங்காங்கே இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. நன்றி பாலாஜி. அடுத்ததாக நமது செய்தியாளர் ஜேசுதாசிடம் பேசுவோம். ஜேசுதாஸ், அங்க இருக்கிறவங்களோட இறுதி கருத்து என்ன? அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஐஸ்வர்யா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொன்னவன் வள்ளுவன். செய்து கொண்டிருப்பவர் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவதற்கு லட்சோப லட்ச தொண்டர்களும் பொதுமக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இப்ப கடைசி கட்டத்தில் நம்முடைய ஆவடி குமார் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார். நாடாளுமன்ற தேர்தலை முடிவை நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சாரமாக ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்றைக்கு தந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை அன்றைக்கு கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கம், முதலமைச்சர் உமன் சாண்டி உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை வடிவமைத்தார். அந்த வடிவமைப்பை எதிர்த்து உடனடியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு முரணானது, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு துரோகம் இழைப்பது, காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருக்கிறார் என்பதை உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தொடுத்த வழக்கு இன்றைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறது. இது இடையில் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கருணாநிதி இந்த வழக்கை பற்றியே கவலைப்படாமல் இந்த வழக்கை
ஒழுங்காக நடத்த முடியாமல் சரியான கோலத்தில் சரியான திசையில் அதை நடத்தியிருந்தால் எப்பொழுதோ முடிவு பெற்று இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற உரிமை நமக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்திருக்கும். ஆனால் கருணாநிதியினுடைய துரோகத்தால் இந்த வழக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வெற்றியாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது முல்லை பெரியார் அணையை இனி யாராலும் இடிக்க முடியாது, அகற்ற முடியாது என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த அணையை இடிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசியல்வாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும், இன்னும் சொல்ல போனால் கேரள அரசியல்வாதிகளுக்கு மரண அடி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு அரசியல் சாசன பெஞ்ச் இன்றைக்கு இந்த தீர்ப்பை தந்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் விளைவாக முல்லை பெரியார் அணையில் நீர்மட்டம் உயர்கிறது என்பது மட்டுமல்லாமல் முல்லை பெரியார் அணை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்ட கருணாநிதி இந்த அணைக்கு செய்த துரோகத்தினுடைய விளைவாக அந்த அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்கு அன்றைக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களாக இருந்த TR பாலு போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள், அதனை ஒட்டி ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் தந்த அனுமதி இன்றைக்கு அதனுடைய விளைவாக கேரள அரசாங்கம் புதிய அணை கட்ட ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டிருந்த நிலையை இன்றைக்கு மாற்றியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த அணையை கட்டுகின்ற முயற்சியை எடுத்து முதுகெலும்பு முறிந்தாலும் நான் போராடுவேன் என்று சொன்ன கருணாநிதி அதை மாற்றி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவேன் என்றார். அதற்கு பிறகு ஜெயராம் ரமேஷை எதிர்த்து போராடுகிறேன் என்றார். அதற்கு பிறகு கேரள அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறேன் என்றார். ஆனால் எதையும் போராடாமல் இறுதியில் பொதுக்கூட்டம் நடத்துகிறேன் என்று அந்த பொதுக்கூட்டத்தை கூட நடத்த முடியாமல் ஓடிப்போன கருணாநிதி இன்றைக்கு முல்லை பெரியார் அணையை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் அருகதையும் இல்லை என்பதை இன்றைக்கு இந்த தீர்ப்பு தமிழகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. காவிரி பிரச்சனையிலே காவிரி மக்களுடைய நீராதார உரிமைகளை மீட்டு தந்த நம் தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தென் மாவட்ட மக்களுடைய விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணையை மீட்டு தந்திருக்கிறார்கள். அந்த தாய்க்கு இன்றைக்கு கோடானு கோடி நன்றிகளை தமிழ்நாட்டு மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி யேசுதாஸ், நன்றி. நிகழ்ச்சியோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம முதலமைச்சர் ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டே வராங்க. தான் எந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதான் என்னுடைய கருத்து. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும் நலன் பயக்கக்கூடிய, வரவேற்கக்கூடிய, போற்றுகிற, வணங்குகிற, தன் உள்ளத்தில் நிறுத்தி மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி செலுத்துகிற வரலாற்று சிறப்புமிக நிகழ்வுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சாதனை மேல் சாதனையாக செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் எப்படி காவேரிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று அரசியலில் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டினாரோ, முல்லை பெரியார் அணையில் எப்படி கர்நாடகா கொண்டு வந்த சட்டத்தை உடைத்தெறிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் நீர் ஆதார உரிமையை நிலைநாட்டியிருக்கிறாரோ, பேரறிவாளன் சாந்தன் முருகனுடைய மூவர் தூக்கை எதிர்த்து கருணாநிதியும் திரு காங்கிரஸ் அரசும் சேர்ந்து செய்த சதி வேலைகளை மறுசீராய்வு மனை உடைத்தெறிந்து அவருடைய 3 தூக்கு கயிற்றை அறுத்தெறிந்தார்களோ, அதுபோல் கெயில் நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பாதிக்கின்ற அந்த திட்டத்தை மத்திய அரசே இன்றைக்கு திட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு ராஜேந்திர நடவடிக்கைகளையும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளையும் பெற்று தந்தார்களோ, அதேபோல் மித்தேன் எரிவாயு திட்டத்தை எப்படி விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு திட்டத்தை நான் நிறைவேற்ற விடமாட்டேன் என்று வாக்குறுதி தந்து அந்த விவசாய மக்களின் பக்கம் நிற்கின்றாரோ, திருவண்ணாமலையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எதிர்த்து அதை நிச்சயம் இந்த அரசு கைவிடும் என்று அறிவித்திருக்கிறார். ஆக இதுபோன்று தமிழ்நாட்டு மக்களின், அது விவசாய மக்களாக இருந்தாலும் அல்லது ஏனைய தொழிலாளர் NLC 5% பங்குகளை தனியாருக்கு விற்றே தீர வேண்டும், வேற வழியே இல்லை, இது செபியின் உத்தரவு என்று இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் ஒத்த காலில் நின்ற போது கூட உனக்கு பணம் தானே தேவை, உனக்கு பங்கு விற்பனை தானே செய்ய வேண்டும், இதோ நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்னுடைய அரசின் பொதுத்துறை நிறுவனம் மூலமாக என்று அந்த 5% பங்குகளை வாங்கி அது அரசின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக இன்றைக்கு 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமை பாதுகாத்த அந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளும் கருத்து சொன்ன போது இல்லை இது மத்திய அரசு முடிவு, இது செபியின் கட்டுப்பாடு, இதில் வேறு எதுவும் செய்துவிட முடியாது, மாண்புமிகு முதலமைச்சரால் இதை ஒன்றும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை நீங்கள் விற்க வேண்டும் என்று சொன்னால் இதோ நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அதற்கான தொகையை தந்து அந்த பங்கை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனம் சார்பாக வாங்கி
கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு மத்திய காங்கிரஸ் அரசு தீட்டி அந்த திட்டத்தை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்திருக்கிறார்கள். அதேபோல் 125 மீனவர்களை விடுதலை செய்தால் உன்னோடு நான் பேசுவதற்கு வருகிறேன் என்று ஒரு நாட்டுடைய அதிபரை பார்த்து சுண்டு விரல் நீட்டி சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதேபோல் அந்த 125 மீனவர்களை விடுதலை செய்த பிறகுதான் பேச்சுவார்த்தை அனுப்புவோம் என்று சொன்னார்கள். ஆக இப்படி வெற்றி வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 TMC தண்ணீர் என்று சாதாரண இல்லை, பல்லாயிரக்கணக்கான. இதுல வந்து இப்ப நாளைக்கு பந்து எதிர்ப்பு இப்படின்னு கூக்குரல் இடுறதெல்லாம் கேரள மக்கள்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அங்க மக்கள் இதை எதிர்க்கல. இங்க இருக்கிற தமிழர்களும் கேரளர்களும் இங்க சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக தான் பழகிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அப்படிதான் சட்ட போராட்டத்தின் மூலமாக நடவடிக்கை மிக நுட்பமாக கையாண்டு தன்னுடைய வெற்றியை ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனா அங்க இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் நப்பாசை பிடிச்சவர்கள் சிலரின் தூண்டுதலால் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 142 அடி அணையாக உயர்த்தினா 4000 ஏக்கர்லேருந்து 8000 ஏக்கர் மிகப்பெரிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற பல்வேறு கட்சிகள், சாதி அமைப்புகளுடைய அந்த ரியல் எஸ்டேட் தொழில்களும் அவர்கள் வளைத்து போட்டு ரிசார்ட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. இது அந்த இடங்களுக்கு நீர் பிடிப்பு பகுதிக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த சுயநல கும்பல்களுக்கு இதில் பாதிப்பு வரும் என்பதற்காகத்தான் இதை தமிழக அரசினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு இன்றைக்கு அவர்கள் எதிர்க்காக சில அங்கங்கு ஒன்றுமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நிச்சயம் அந்த எதிர்ப்புகளை கூட முறியடித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த 1.5 TMC தண்ணீர் என்பது சாதாரணமானதில்லை. கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் தன்னுடைய மக்கள் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 75% காய்கறிகள் உற்பத்தி செய்து இந்த பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகிற இந்த விளைபொருள் எல்லாம் கேரளாவுக்கு தான் நம்ம தருகிறோம். கிட்டத்தட்ட 95%க்கு மேல் பால் உற்பத்தி கேரளாவுக்கு செல்கிறது. அதே மாதிரி 55% மேல இறைச்சிகள். அந்த கால்நடைகளுக்கு அங்க தீவனம் இல்லைன்னு சொன்னா எப்படி இறைச்சி கேரளாவுக்கு போவோம்? ஆக இதுல கேரள சகோதரர்கள் கூட அவர்களுக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக லாபம் தான் கிடைக்க போகுது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காய்கறிகள், பால், இறைச்சிகள் எல்லாம் கூடுதலாக நம்முடைய தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்து அந்த மக்களுக்கு அனுப்ப இருக்கிறார்கள். ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வறண்டு கிடைக்கிற இந்த தென் தமிழகத்தினுடைய அந்த வறண்ட கரிசல் காட்டு பூமியில் இன்றைக்கு விவசாய மக்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கும் அவர்கள் சுயமரியாதையோடு தங்கள் விளைநிலங்கள் தங்களே விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து அதன் மூலமாக இன்றைக்கு லாபத்தை ஈட்டுவதற்கும் தங்களுக்கான குடிநீர் ஆதாரத்தையும் 75 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த 5 மாவட்டத்து மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தையும் அப்படி அந்த உயர்த்துகின்ற போது அங்க இருக்கிற அந்த பகுதியுடைய கிணறுகளில் நீர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்க்கால்களில் நீர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, விவசாயிகளுடைய அந்த பம்பு செட்டுகளிலே அந்த நிலத்தடி நீர் இன்றைக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் அந்த கிட்டத்தட்ட 75 லட்சம் மக்களுடைய குடிநீர் ஆதாரம், விவசாய வாழ்வாதாரம், பல லட்சக்கணக்கான கால்நடைகள் வாழ்வாதாரம், உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். ஏதோ இது சாதாரணமாக 136 142 அடியாக உயர்த்தல் கிடைச்ச ஒரு தீர்ப்பு தானே, இது என்ன இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கொண்டாட வேண்டும். இந்த கரிசல் காட்டு பூமிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்க? 142 அடி அணையை உயர்த்த முயற்சித்தால் அணையை நாங்கள் இடிப்போம் என்று கடப்பாறையோட பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இதே காங்கிரஸ் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் ஊர்வலம் சென்றவர்கள் இன்றைக்கு அவர்களை ஒரு சட்டத்தின் மூலம் அதுக்கு பதிலுக்கு முதலமைச்சர் ஊர்வலம் நடத்துங்கன்னு சொல்லல. ஆனா அதற்காக தன்னுடைய அறிவார்ந்த சிந்தனையின் மூலமாக அரசின் மூலமாக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய உயர்ந்தபட்ச மாண்பு என்பது உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் கொண்ட அந்த அரசியல் பெஞ்ச், அரசின் சாசன பெஞ்ச் என்று சொல்வார்கள். ஆக இதுதான் உச்சபட்ச தீர்ப்பு மன்றம். அந்த உச்சபட்ச தீர்ப்பு மன்றம் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் உச்சபட்ச ஒரு தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழக அரசுக்கு தந்திருக்கிறார்கள். இனி இந்த தீர்ப்பை எவராலும் மாற்றி எழுத முடியாது, எவராலும் இந்த தீர்ப்பை திருத்த முடியாது. அப்படி திருத்த முடியாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி விடாத வண்ணம் கேரள அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் கேரள அரசு இயற்றி அந்த சட்டத்தையும் அடித்து நொறுக்கி அந்த சட்டமே செல்லாது, அரசியல் சாசனத்திற்கு முரணானது, அரசியல் நியாதிகளுக்கு எதிரானது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆக இவற்றை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது தமிழக மக்களின் வாழ்வுரிமையும் தமிழர்களின் வாழ்வுரிமையும் உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தினுடைய அந்த உயரம் என்பது தமிழக மக்களின் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற தமிழக மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கான அந்த உத்தரவாகத்தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள், போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். அதனால்தான் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாய பிரதிகள் கூட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அவருக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தன்னுடைய நன்றியை மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மிக்க நன்றி.
இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மகிழ்ச்சி கடல்ல வந்து ஆழ்த்தி இருக்கு. இது நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருக்கு ஆட்சியில் இருக்கிற மேலும் ஒரு மணிமகுடம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு மைல்கல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஷோக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்முடைய ரிப்போர்ட்டர் செய்தியாளர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜேசுதாஸ், பாலாஜி திண்டுக்கல்ல இருந்தும் வந்திருக்காங்க, இன்னொரு செய்தியாளர். அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கும். வணக்கம்.